ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டேயில் மார்னிங் நான் வந்து ஜிஞ்சர் டீ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே நான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வித் சர்க்கரையும் நெய்யும் போட்டு பெரட்டி சாப்பிட்டாச்சு. ஸோ நெய் வந்து சூட்டில் போட்டோன்னா அழகாக மெல்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோன்னாவே அது மெல்ட் ஆகி அந்த மாதிரி தொண்டை அடைக்காமல் நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பனானா ஒன்று வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே நல்ல காம்போவாக இருக்கும். ஸோ நான் நெய் போட்டு தான் சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது நேற்று முந்தா நேற்று நான் முருங்கைக்காய் வாங்கின்னு வந்திருந்தேன். ஒரு 10 ரூபாய்க்கு 5 முருங்கைக்காய் கொடுத்தாங்க. நீட்டாக இருந்துச்சு. ஒரு 2 months முன்னாடி ஒரு முருங்கைக்காய் 20 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ இப்போ சீசன் போல் இருக்குது, நிறைய கொடுத்துட்டாங்க. 2 நாள் பார்த்தா ஒரு 2 நாள்லேயே ஒரு மாதிரி காஞ்சிடும் வேறு. ஸோ ஓகே, நம்ம ஒரு முருங்கைக்காய் தொக்கு ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காவை தான் நல்லா வேக வச்சு தொக்கு பண்ணிட்டேன். அதுக்கு சைட்ஸ்க்கு வந்து முட்டை ஆம்லேட் தான். அதான் பெஸ்ட்டு காம்போவும் இருக்கும், டேஸ்டியாகவும் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட்டும் போட்டுட்டு நாங்கள் கூட வந்து கொஞ்சோண்டு வத்தல் வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் அது வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ஒரு முட்டை ஆம்லேட் ஒரு வத்தல் சாப்பிடும் போது தான் அது டேஸ்ட் இன்னுமே அதிகரிக்கும். ஸோ அதே மாதிரி எங்கள் லன்ச்சு நான் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரி பூரி பண்ணலாம் அப்படின்னு பூரி கிழங்கு தான் நான் பண்ணேன். பண்ணி நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு எங்களோட டே நான் இன்றைக்கி இப்படி தான் முடித்தேன். லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னரோட. நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.